பணம் கொடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருக்கு. இப்போ உங்கள் நிகழ்ச்சி மூலம்தான் இந்த செய்தியை நான் சொன்ன பிறகு அவங்க சோதிக்க போகிறாங்க. இனிமேல் தான் தெரிய போகுது. இந்த பணம் கொடுத்து கூட்டத்துக்கு கூப்பிடுறதுன்னு சொல்றது இல்லையா, அது வந்து திமுக அதிமுக எல்லாருமே அப்படி ரெண்டு பேரும் அப்படித்தான் செய்யணும். ஆனா விஜய்க்கு வர கூட்டம் வந்து வரேன். இதுக்கு ஒரு உதாரணமே தரேன். விருதுநகரில் ஒரு முறை நமது முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போறார். இப்போ ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் பக்கத்தில் ஒரு 10 கிராமத்தை சேர்ந்த 100 நாள் வேலைக்கு போவாங்கல்ல, அவங்க எல்லோரையும் 300 ரூபா கொடுத்து கூட்டியாங்க. 100 நாள் வேலையில் அவ்வளவும் கிடைக்கல, சரி பரவாயில்ல கூட்டி அனுப்பிட்டாங்க. பிரியாணியும் கொடுத்து நல்ல கூட்டம், மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக போயிட்டார் நம்ம ஆள் ஸ்டாலினும். 2வது நாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் போகிறார் அதே விருதுநகரில், சரிதானா? அப்போது அதே ஏஜெண்டுகளை பிடிக்காங்க, அதே 10 ஊர்க்காரங்களை பிடிக்காங்க, அதே 100 நாள் வேலை போகிறவங்களை பிடிக்காங்க, அதே கூட்டம் திருப்பிங்க. அதனால் அவ்வளவு சிறப்பாக வந்து 2 பேரும் ஒரே பாணியில் செயல்படுறாங்கன்னு வைங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க விஜய்க்கு வரும் கூட்டம் என்ன, அவர் கையிலிருந்து ஒரு பைசா செலவு இல்லாமல் வருகிறது. அந்த வட்டார மாவட்டத்துக்காரரு அந்த ஏற்பாடுகளை அவர் கவனிச்சுக்கிறாரு. இப்படியாக அல்லது ஒருங்கிணைப்பு குழுவில் உள்ளவங்க ஒருத்தர்கிட்டையும் போய் அதை கலெக்ஷன் பண்ணி செலவழிக்கிறாரு. அதற்கு பிறகு தானாகவே வரும் கூட்டமாக இருக்குது. அப்போ இதில் ஒரு கம்ப்ளீட்டாக வந்து வேறுபட்ட ஒன்றாக, இன்னொரு நீரோட்டமாக, இன்னொரு எதிர்நீச்சலாக அந்த விஜய்க்கு பின்னால் வருவது வந்துட்டு. இல்லை, விஜய்க்கு பின்னால் வருவதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது வரும் ஒரு நடிகரை பார்க்க. ஆமான்னு சொல்லிடும். அவங்கள்ட்ட அவங்க மனசு போடக்கூடாது. அதுக்காக இல்லைங்க, வெட்டி பயல்கள்கிட்ட வெட்டித்தனமாக வாதம் பண்ண நான் தயார் இல்லை. ஏன்னா நான் வெட்டி கிடையாது, புரியுதுங்களா? என்ன வேணால் சொல்லிட்டு போகிறான். பிரச்சனையே என்னென்னா, கிராமங்களில் போய் பார்க்க தெரியும், நண்பர்கள் மூலம் கிராமங்களை அலச தெரியும், ஒவ்வொரு சமூகமும் என்ன நினைக்கிறார்கள் என்று கவனிக்க தெரியும், அந்த 30 வயது வரை உள்ளவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியும், 30 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் என்ன மாதிரி பேசுகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். இவ்வளவும் செய்தால், ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 4 நாள் முன்னால் நண்பர் ஒருவர் போய் கடன்னு போன கிராமங்களில், ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே உள்ளவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் உள்ள கிராமங்களில் ஒரு 3 கிராமம் போனேன்னே. 3 கிராமத்துலேயும் சின்ன பிள்ளைங்க பூரா, அண்ணே நீங்கள் தப்பித்தவறி சுயேட்சையில் கூட நின்றாதீங்க, இந்த முறை நாங்கள் விசிலுக்கு தான் போடுதான் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்போ என்னையா தேவேந்திர வேளாளர் அந்த தலைவர் இந்த தலைவர் அவங்களாம் ஐயோ பாவம், இங்கே வந்தால் பொழைச்சிக்குவாங்க, இதுதான் நாங்கள் முடிவாக இருக்கோம், இந்த முறை ஒரு முறையாவது போட்டு பார்ப்போம், விஜய்க்கு தான், விஜய் அண்ணாக்கு தான் என்பதாக சொல்கிறோம்.